எல்லாரும் பட்டை எடுத்து வந்துருவீங்க. மாமா என்ன அண்ணா தூரத்துல வர்றாரு பாருங்க. யாரு? ஒரு வெள்ளை யானை மீது ஒரு அரசர் வர்றாரா? ஆமா, எங்க அப்பா. உங்க அப்பா. பக்கத்துல ரதத்துல 3 பெண்கள் வர்றாங்க பாருங்க. யாரது? மை மம்மி. மை மம்மியா? எங்க அம்மா. உங்களோட அம்மா. அடுத்தபடியாக சரி 2 பேர் ரதத்துல வர்றாங்க பாருங்க. அண்ணன் தம்பி. பஞ்ச கல்யாணி பிறவிலே வருகின்றார்கள் அல்லவா 2 ஆடவர்கள். அது யார் தெரியுமா? எங்களுடைய அருமை தம்பிகள். என் உடபிறப்பு. உடபிறப்பு. ஆமா, கடைசி உடபிறப்பா உடன் பிறப்பு. சரி 3 பல்லாக்குல ஒரு ஆளை மூடி கொண்டு வர்றாங்க தெரியுமா? அது யாரு? எங்களுடைய அண்ணாவி. அப்படி அண்ணாவி குரு 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 குரு. சரி ஐயா இதுதான் எங்க பட. உடனே மாப்பிள்ள படம் வருதுன்னு ஜனகமன்னன் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன செய்கிறார்? சேவகர்களே என்ன சாம்பார்ல தண்ணி ஊத்துங்க. எதுக்கு? உப்பு 2 கை அள்ளி போடுங்க. எதுக்கையா? சாப்பாடு பொங்கும்போது 2 கை சுண்ணாம்பு அள்ளி போட்டு பொங்க சொல்லுங்க. சுண்ணாம்பு? சோத்துக்குள்ள சுண்ணாம்பு போட முடியுமா? சாப்பாடுல எதுக்கு சாம்பார்ல தண்ணி ஊத்த சொன்னா, எதுக்கு? இந்த தசரதர் மன்னருக்கு வந்து படைகள்னால சாம்பார அள்ளி அள்ளி குடிப்பாங்க. அப்படியா? இங்க கட்டுப்படி ஆகாது. ஆகாது. கொஞ்சம் உப்பு அள்ளி போட்டேன்னு வைங்களா, சரி சுவாரு உப்பா இருக்கு பார்ப்பாங்க. போங்க போங்க தானே. சாப்பாடுக்குள்ள எதுக்கு சுண்ணாம்பு அள்ளி போட சொன்னேன்? எதுக்கு? இவ்வளவு சுவாருங்கிறது இவ்வளவுக்கு மேல திங்க மாட்டான். பத்தியா ஒரு கைப்பிடி சாப்பிட்டுட்டு போயிருவான்னு சொல்ற. பக்கத்துல வந்துட்டாங்க எல்லாரும் என்று சொல்லி அழகுடனே தன்னுடைய ஜனகமன்னனுடைய அழகுடனே தசரதரே வளவழைக்கிறார். வாங்க 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 சம்பந்தியாரே, வாருங்கள் வாருங்கள். வாங்க சம்பந்தார் வாங்க. நல்லா இருக்கிறீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். இல்லங்க ஏன் பவரை காமிக்கணும் பத்தியா? பவரை காமிக்கணும். நல்லா இருக்கு நல்லா இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு வீட்டுல தானே ஏன் பவரை காமிக்க முடியும்? ஆமா, வேற யாருக்குமா போய் செயினா காமிக்க முடியும்? காமிக்க முடியும். ஆமா, என்ன நான் தான் ராமரோட அப்பா. அப்படியா? அதனால உள்ள கூட்டு போங்க. வாங்க வாங்க அரண்மனைக்குள்ள வாங்க வாங்க வாங்க. நாங்க அரசு சபைக்கு போறோம். சரி நீங்க எல்லாரும் குதிரை யானைகளை அந்த மரத்தில் கட்டி விட்டு நேரா சாப்பாடு போடுற ரூமுக்கு வந்துருங்க. வந்துடுறோம் வந்துடுறோம் அப்படின்னு தாய்மார் மூவர்களோடு தசரத மன்னன் அழகாகவே சபைக்குள்ளே வந்து அழகா சிம்மாசனத்திலே அமர்ந்தார்கள். அமர்ந்திருக்கும் போது இந்த தசரத மன்னன் வாய் சும்மா இருக்கல. அவருக்கு என்ன சொல்றாரு? பாக்கு எடுத்து வாய்க்குள்ள போனோன்னு இந்த கோசலை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எங்க வீட்டுல உள்ளவில என்ன ஒரு வீட்டுல கை நினைச்சேன்னா அந்த வீட்டுல சம்பந்தம் எடுக்கணும். நீங்களும் பாக்கு எடுத்து தின்னுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம பெண்ண நேர்ல பார்த்தோமா? பார்க்கவில்லையே. அதுக்கு முன்னாடி ஏன் மனுஷன் உங்களுக்கு சாப்பாடு வந்தா சும்மா இருக்க போறது கிடையாது. இல்லம்மா, ஏதாவது பசியா இருந்துச்சு அதனாலதான் சாப்பிட்டேன். அப்படியா? 3 பெண்களும் சென்று சீதாதேவி அம்மனை பார்க்க வருகின்றார்கள். அழகுடனே கணிகா மாடத்திலே காரிகை மூவேர் வடகுடனே வருகின்றார்கள். வரக்கூடிய சமயத்தில் சீதாதேவியை பார்க்கிறாங்க. 32 லட்சம் அழகு உறந்திய மங்கையை கண்டார்கள். பார்த்தவர்கள் என்ன சொன்னா தெரியுமா? பார்த்தால் கோசலை தன்னிடம் இருக்கக்கூடிய ஆபரத்தை அப்படியே கலட்டி கொடுக்கிறார். வருவர்களே நாங்க வச்சுக்கங்க வச்சுக்கங்க. இந்தாங்க இந்தா சீதா வச்சுக்க. ரொம்ப சந்தோஷத்த அப்படியே பார்க்கிறாங்க கைகேசி. அடுத்தபடியாக அவளும் ஒரு ஆபரத்து கை வளையல் அப்படி கலட்டி, ஏ மருமகளே இந்தா இந்தா வளையல். உங்க வளையல் எனக்கு பத்துமா? பத்தும் சேராம பேரக்கூடாது அதான் சொன்னேன். அப்படியா? கடைசி சுமுத்திரை பார்த்தா பாருங்க. பார்த்தா கால்ல கிடக்க பாதகம் தண்டை கொலுசு சரி எல்லாத்தையும் கலட்டி கொடுக்கிறார். கலட்டி தன்னுடைய மருமகளுக்கு பரிசாக விளைக்கிறார்கள். சீதாதேவி அம்மன் அணிந்திருக்க கூடியது 7 லட்சம் உடைமை. இந்த மாமிமார்கள் 3 பேரும் கொடுத்தது 3 லட்சம் உடைமை. ஆக மொத்தம் 10 லட்சம் உடைமை. பார்ப்பதற்கு பல கோடி கண்கள் வேண்டுமா? உடனே தன் கணவர்கிட்ட வர்றாங்க. என்னங்க என்ன பெண்ணை பார்த்தாச்சு, சரி இனி நீங்க என்ன சாப்பிடுவீங்களோ சாப்பிட்டுக்கங்க. ஏன்னு சொன்னா பொண்ணு அழகா இருக்கிறா. இனி திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாக செய்ய வேண்டும். நம்ம ராமனுக்கு ஜோடி பொருத்தம் கரெக்டா இருக்கும். ராமனுக்கு பக்காவாக 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கிறது. நாளைக்கு முன்னே அவன் சங்கடப்படக்கூடாது. அதாங்க சங்கடப்பட மாட்டான் என்று சொல்லி அழகுடனே திருமண ஏற்பாடுகளை தடபுடலாகவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஊரெல்லாம் அப்படி லைட் கட்டுறாங்க. மாவிளை தோரணங்கள், தென்னை மரங்கள், தென்னை தோரணங்கள், வாழை இலை தோரணங்கள், வாழைக்குலை தோரணங்கள். பார்த்த இடங்கள் எல்லாம் பந்தக்கால் நடுகின்றார்கள். கண்ட இடங்கள் எல்லாம் கமுகு நாட்டுகின்றார்கள். ஊர் எல்கையில அனைவரும் வருக அப்படின்னு அழகா ஒரு போர்டு. சரி அந்த நாடை பார்க்கின்ற போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா, எப்படி
ஆகாயத்துல பந்தல் போடுறாங்களா? இப்ப நம்ம எல்லாம் பந்தல் போடணும்னா ஒரு சிம்பிளா இந்த மாதிரி துணி பந்தல் போடுவோம். ஆமா. ஆனால் ராமருக்கும் சீதாதேவி அம்மனுக்கு திருமணம் சொன்ன உடனே ஆகாயமே பந்தலா தெரியுதா? அவ்வளவு ஆகாயத்திலே பந்தல் போட்டு சரி சாப்பாடு 3 நாள் தொடர்ந்து அன்னதானம். அன்னதானம் அழகாக மிதிலைவா நகரை அலங்கரித்தார்கள். அப்படி அலங்கரித்து உடனே திருமாங்கல்யம் செய்வதற்காகவே நகை கடைக்காரரை வரவழைத்து, ஐயா நான் தான் நகை கடைக்காரர், அப்படியா, நான் நல்லா நகை செய்வேன். அதாவது சீதாதேவிக்கு திருமாங்கல்யம் போட்டுவதற்கு திருமாங்கல்யம் செய்து தாருங்கள். சரின்னு சொன்ன உடனே அழகாக நாள் பார்த்து சித்திர செப்புக்குள்ளாக மாங்கல்யத்தை வைத்து சரி மாங்கல்யம் செய்து கொடுக்க மணவரை அலங்கரித்து உடனடியாக பெண்ணை அலங்கரிக்க வேண்டும் என்று சீதாதேவி அம்மனை அலங்கரித்து ஸ்ரீராமரை அலங்கரித்தார்கள்.